ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப்புக்கான ரெக்குவயர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருடத்திற்கான தமிழக அரசு ரேஷன் கடை ஆட்சேப்பிற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. டிஎன்பிடிஎஸ்ன்ற வெப்சைட்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன, சம்பள விவரம் என்னென்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு ரேஷன் ஜாப்புக்கான சென்ற வருடம் நடந்தது 2024. நிறைய பேர் செலக்ட் ஆகி நிறைய கால் லெட்டர் எல்லாமே வந்துச்சு. இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா விற்பனையாளர் பேக்கர்ஸ், அதுக்கப்புறம் விற்பனையாளர் பேக்கர்ஸ், அந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர், அப்புறம் பேக்கர்ஸ், இவங்களுக்கு வந்தீங்க பார்த்திங்க அப்படின்னா 10th 12th நீங்கள் முடிச்சிருக்கோம். விற்பனையாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். இதே பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். ஸோ இது மட்டும்தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதற்கு மேலே நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருந்தாலுமே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சென்ற வருடம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் அறிவிப்பு வெளியாகி நிறைய பேருக்கு இன்டர்வியூ பண்ணி நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்பி நிறைய பேர் வேலையிலேயே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்குலாம் கூட்டுறவுத்துறையிலேருந்து ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வருடத்திற்கு குறிப்பாக 2025 2026 இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்குள்ளே போஸ்டிங்ஸ் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மேலே ப்ரொமோஷன்ஸில் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிகிரி முடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் கூட்டுறவு பலர் அந்த மாதிரி கூட்டுறவுத்துறையில் இங்கே ரேஷன் கடையிலேருந்து நீங்கள் கூட்டுறவுத்துறைக்கு கூட ப்ரொமோஷனில் நீங்கள் போகலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குது. ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதே டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ இன்ஜினியரிங் முடித்தவங்க, நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 10th 12th எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா தாராளமாக போதும். இதற்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ வயது வரம்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவில் உங்களுக்கு விண்ணப்பதாரரின் வயது வரம்பு அந்தந்த மாவட்டங்களில் நோட்டிஃபிகேஷன்ஸ் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. பொதுவாக அடிப்படையாக பேசிக்காக நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி 56 வயசு வரை உள்ளவர்கள், ஆண் பெண் இருவருமே நான் சொல்கிறேன், 56 வயசு வரை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக. ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் உங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து 32 வயசு வரை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதர் கம்யூனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு மாதம் 6000 ரூபாயிலேருந்து 19,000 ரூபாய் வரை வழங்கப்படும். அகவிலைப்படி பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 6000 ரூபாய் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரைனிங் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6000 ப்ளஸ் கொஞ்சம் சம்திங் கிடைக்கும். அதற்கப்புறமா உங்களுக்கு ரேஷன் கடைகள், எந்த ரேஷன் கடையில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய என்ன சேல்ரி கொடுப்பாங்களோ அந்த சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 6000 தானா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஜாப்புன்றதே வந்து நிறைய பேரோட கனவாக இருக்குது. ஸோ ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு கம்மியான சேலரி இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து வேலைக்குன்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ரி வந்து அதிகமாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு முறை வந்து நமக்கு எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேரடி நேர்காணல் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம், அதாவது சென்ற வருடம் நடந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்னு எதுவும் வைக்கல. எழுத்து தேர்வு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நடக்கலை. ஜஸ்ட்டு வந்து உங்களை நேரடி இன்டர்வியூவுக்கு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டது, அதுக்கப்புறமா ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ சென்ற வருடம் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயந்தான் வந்து நடக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் இந்த ரேஷன் கடை வேலைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கெட்ட தேவையில்லை. அப்ளிகேஷன் அப்போ யார் யாரெல்லாம் முன்னுரிமை வச்சுருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் முன்னுரிமை அற்றவங்க, எவரவர் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து அப்ளிகேஷனில் போடுங்க. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் போடும்போதே வந்து நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ் போட்டு இன்டர்வியூக்கு போகும்போது நான் அப்ளிகேஷனை போய் இந்த முன்னுரிமை சான்றிதழ் வந்து எங்கிட்ட இல்லை, ஆனால் வந்து இப்போ வந்து இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் போயிட்டு எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்பராக என்ன இருக்குதோ அதுதான் வந்து உங்களை ஃபைனலைஸ் வர கொண்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினலான முன்னுரிமை சான்றிதழ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம எதில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க. அவங்களுக்காகவே வந்து நான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து இதை விண்ணப்பிக்க முடியும். புற வலைதளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா tnptsgovernment.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கா வரலையா அப்படின்றது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்னை மாவட்டத்தில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ மற்ற மாவட்டங்களும் இந்த 2025-2026க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டையும் உங்கள் மாவட்டத்தோட டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்றதுமே வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.